லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வெளியுறவு பகுதியில் 3 விதமான ட்விட்டர் பதிவுகளை பார்க்க இருக்கிறோம். இந்திய கிரிக்கெட் அணி T20 உலகக்கோப்பையில் ஜெயிச்சு வந்திருக்காங்க. அந்த அணியை வரவேற்பதற்காக மும்பையில் ரசிகர்கள் வந்திருந்தாங்க. அதுக்கு நியூட்டன்கிறவர் என்ன கருத்து சொல்லியிருக்காருன்னா, இந்திய கிரிக்கெட் அணியினரை வரவேற்க வந்திருந்த கூட்டத்தில் 25% மணிப்பூருக்கு நீதி கிடைக்க, மல்யுத்த வீராங்கனைகளுக்கு நியாயம் கிடைக்க, நீட் மாணவர்களுக்காக வெளியே வந்திருக்கலாம், அவர்களுக்கு நீதியும் கிடைத்திருக்கும் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காரு. அதை பிரகாஷ்ராஜ் எடுத்து போட்டிருக்காரு அந்த நியூட்டன்களுடைய பதிவை. கொடூரமான உண்மைதான் அப்படின்னு அவர் போட்டிருக்காரு. அடுத்து ரோஷன் ராய்ங்கிறவர் என்ன கருத்து சொல்லியிருக்காருன்னா, ரிஷி சுனக் இங்கிலாந்து தேர்தலில் தோற்று பிரதமர் பதவியிலிருந்து இறங்க இருக்கிறார். ஒரு வாரத்திற்கு 70 மணி நேரம் வேலை பார்க்க சொன்ன அவரது மாமனார் நாராயணமூர்த்தியின் அறிவுரையை அவர் பின்பற்றவில்லை என்று தெரிகிறது அப்படின்னு அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. கல்பனா சர்மாங்கிறவங்க, நாங்க சாமானியர்கள் தான், ஆனா நாட்டில் 90% பேர் சாமானியர்களே உள்ளனர் என்று சொல்கிறார். ராஜஸ்தானில் இருக்கும் முதன்முறையாக எம்பியா இருக்கக்கூடிய பட்டியலின தலைவர் திருமிகு சஞ்சனா ஜாதவ் அப்படின்னு அவங்க முதன்முறையாக பட்டியலினத்திலிருந்து எம்பியா இருக்காங்க. அதுக்கான கருத்தாக அவர் சொல்லியிருக்கிறார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.